2 விஷயம் வந்து இந்த யோகா கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து உடலை வலுப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சியும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மனதை வலுப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சியும் பண்ண போகிறோம். இப்போ உடலை வலுப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆரம்ப நிலையில் வந்து நாடி சுத்தின்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுடைய சுவாச பாதைகளை வந்து சீர்படுத்தும். ஏன்னா நம்மளுடைய ஏஜ் வந்து 30, 35க்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு யோகா பயிற்சியும் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். அப்படின்னும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தச நாடிகள், இந்த தச நாடிகள் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆதார சக்கரங்களில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? 6 + சகஸ்கர தலம் ஒன்று வந்து 7வது ஆதார சக்கரம். அது வந்து நம்மளுடைய தலைக்கு மேலே இருக்குது. இது வந்து மொத்தமாக வந்து 51 இதழ்களாக இருக்கும் நமக்கு. இந்த 51 இதழ்கள் தான் 72,000 நாடியையும் வந்து இணைக்கக்கூடியது. சரிங்களா? அந்த 72,000 நாடியையும் இந்த 10 தசநாடிகளை வைத்து அதை சீர் செய்து நம்ம வந்து சுவாச பயிற்சி பண்ணி நம்ம முழுமையான ஒரு சுவாசத்தை வந்து உட்கொள்ள போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து சித்தர்கள் வழியாக வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.